நீங்க ஒரு ஜீனியஸ், புத்திசாலித்தனம் உங்களுக்கு அதிகமாவே இருக்கு என்பதை காட்டும் 7 அடையாளங்கள் என்ன அப்படிங்கறத தான் இன்னைக்கான வீடியோ மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம். இதுல எத்தனை அடையாளங்கள் கணக்கச்சிதமா உங்களுக்கு பொருந்தது அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. தொடங்குறதுக்கு முன்னாடி வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. லெட்ஸ் பிகின். முதலாவது, நீங்கள் ஒரு தனிமை விரும்பியா இருப்பீர்கள். ஏன் புத்திசாலிகள் தனிமையா இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தனிமையாக இருக்கும்போது மட்டும்தான் சிந்தனையில மூழ்கி இருக்க முடியும், சிந்திக்கிற விஷயத்துல கவனம் செலுத்த முடியும். தனிமையா இருக்கிற எல்லாருமே ஜீனியஸ் கிடையாது. ஆனா இந்த புத்திசாலிகள் தனிமையாக இருக்கும்போது என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான் அவங்கள புத்திசாலியா இருக்க வைக்குது. தனிமையாக இருக்கும்போது நம்முடைய புத்தியை மேலும் மேலும் மெருகேற்ற மாதிரியான செயல்பாடுகள்ல இவங்க ஈடுபடுவாங்க. புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறது, புதுசா ஒரு விஷயத்தை லேர்ன் பண்றது, ரீசர்ச் பண்றது, அவங்க மனசுக்குள்ளேயே பலவிதமான கேள்விகள் உருவாகும். அந்த கேள்விகளை இவங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கேள்விகளுக்கு விடை காண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. மேலும் மேலும் தொடர்ச்சியா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதன் மூலமா அவங்க மைண்ட்ல ஏற்கனவே பதிவாகி இருக்கிற பல தகவல்களோடு இவங்க கத்துக்கிற அந்த புது தகவல் ஒன்னா இணைஞ்சு அவங்களுக்கு ஒரு புது யோசனையோ அல்லது அவங்க தேடிக்கிட்டு இருந்த விடையோ அவங்களுக்கு கொடுக்கும். இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம மண்டைக்குள்ள நடக்கணும்னா தனியா இருக்கணும். அதனாலதான் புத்திசாலிகள், ஜீனியஸ் பீப்புள் எப்பவுமே தனியா இருப்பாங்க. இரண்டாவது அடையாளம், நீங்கள் துணிந்து செயல்படுவீர்கள். ஆனால் செயல்படுவதற்கு முன் தீர ஆலோசித்து பின்பு துணிந்து செயல்படுவீர்கள். திருவள்ளுவர் சொல்றாரு இல்லைங்களா, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அதே விஷயம் தான் இந்த ஜீனியஸ் பீப்புள் ஃபாலோ பண்ணுவாங்க. கால்குலேட்டட் ரிஸ்க் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு ரிஸ்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ணுவாங்க. சரி, இப்போ இந்த கால்குலேட்டட் ரிஸ்கை எப்படி எடுக்கிறது? கால்குலேட்டட் ரிஸ்க் அப்படின்னா அது என்ன மாதிரியான பிளான்ஸ், என்ன மாதிரியான விஷயங்களை தீவிரமா ஆலோசனை செஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரிஸ்கை எடுத்தா அது கால்குலேட்டட் ரிஸ்க். ஒரு ரிஸ்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் செயலை பத்தின சில விஷயங்களை நம்முடைய மண்டைக்குள்ள போட்டு உருட்டணும். என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் நம்முடைய அப்ஜெக்டிவ். நாம ஒரு குறிப்பிட்ட செயலை செய்ய போறோம். இதன் மூலமா நமக்கு என்ன கிடைக்கும், எதற்காக நாம இந்த செயலை செய்ய போறோம் அப்படிங்கிற தெளிவு இருக்கணும். நீங்க எதை செய்ய நினைக்கிறீங்க, எதை சாதிக்க நினைக்கிறீங்க, எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இது எல்லாம் உங்க மைண்ட்ல முதல்ல தெளிவா இருக்கணும். ரெண்டாவது, சிச்சுவேஷன்ஸை புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த இடத்துல நீங்க ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கணும். ஒரு விஷயம் தோத்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அது எப்படியாவது நடந்துரும் அப்படின்னு கண்ணை மூடிட்டு அந்த செயல்ல இறங்கக்கூடாது. தோத்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத முதல்ல நாம ஏத்துக்கணும், புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த தோல்வி எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆங்கிள் இருந்து நாம யோசிச்சா அந்த ஃபெயிலியரை உண்மையாகவே நாம அவாய்ட் பண்ண முடியும். மூணாவது, ஆக்ஷன் பிளான். முதல்ல என்ன செய்யணும், ரெண்டாவது என்ன செய்யணும், மூணாவது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னென்ன செயல்களை செய்யணும் அப்படிங்கறத முன்கூட்டியே திட்டமிடணும். அந்த செயலை எப்போ எப்படி செய்யணும் அப்படிங்கிற வரைக்கும் டீடைல்டா நீங்க உங்க மைண்ட்ல எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ரீசர்ச் அண்ட் அட்வைஸ். நீங்க களத்துல குதிக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தி நீங்க ரீசர்ச் பண்ணணும். அதை பத்தி நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும். மேலோட்டமான தகவல்கள் மட்டும் போதுமானதல்ல. அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் விஷயத்தை பத்தி யார்கிட்ட கேட்டா நமக்கு சரியான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குமோ அந்த நபர்கள் கிட்ட அவங்களுடைய ஒப்பீனியன்ஸை கேட்கணும், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய ஐடியாஸை கேட்கணும். இதுக்கப்புறம் நமக்கு சில ஐடியாஸ் வரும். இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஒன்னா இணைச்சு நீங்க செயல்படுத்தினீங்கன்னா இதுதான் ரிஸ்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி செய்யற கால்குலேஷன் அப்படிங்கிறது. இப்படி செய்யறதுனால இந்த மாதிரி எந்த விதமான ஆக்ஷன்ஸையும் செய்யாத ஒரு நபர் ஒரு செயலை செஞ்சு அவர் பார்க்கிற பலவிதமான தோல்விகளை இப்படி நாம முன்னாடியே கால்குலேட் பண்றதன் மூலமா நிறைய தவறுகளையும் நிறைய தோல்விகளையும் நாம தவிர்க்க முடியும். மூன்றாவது அடையாளம், உங்களோடு நீங்கள் நிறைய பேசுவீர்கள். இத செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்லலாம். செல்ஃப் டாக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு வகையா பிரிக்கலாம். முதலாவது வகை என்ன அப்படின்னா, அவேர்னஸோடு செய்யப்படுகிற செல்ஃப் டாக். நாம நமக்குள்ள பேசிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சு நாம என்ன பேசுறோம், எதை பத்தி பேசுறோம், அப்படி பேசுறதுனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நபர்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறத நீங்க பக்கத்துல உட்கார்ந்து கேட்டா எப்படி இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கறது உங்களுக்கு புரியுமோ அதே மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்க பேசிக்கிறத உங்களால கவனிக்க முடியும். நீங்க உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். உங்களுக்குள்ளேயே நீங்க பேசவும் செய்வீங்க, அப்சர்வ் பண்ணவும் செய்வீங்க. இதுதான் அவேர்னஸோடு செய்யக்கூடிய செல்ஃப் டாக். ரெண்டாவது, நமக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை பேசி
பேசிக்கிட்டு இருப்போம், ஓவர் திங்கிங் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த சிந்தனையில நாம மூழ்கி போய் அந்த எண்ணங்கள், அந்த சிந்தனை கொடுக்கிற எமோஷன்ஸோடு நாம டிராவல் ஆயிட்டே இருப்போம். புத்தி கூர்மை அதிகமாக உள்ளவங்க இந்த முதலாவது வகை செல்ஃப் டாக்கை தான் மேற்கொள்ளுவாங்க. சரி, அப்படி இவங்க என்ன அவங்களுக்குள்ளேயே பேசிக்குவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எதை கத்துக்கிட்டாங்களோ, எதை தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, அல்லது எதை பத்தி சிந்திக்கிறாங்களோ அது ரிலேட்டடா கேள்விகள் கேட்பாங்க. அது ரிலேட்டடா அவங்களுக்கு பதில் வரும். இந்த ப்ராசஸ் எல்லாம் அவங்க மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். சில நேரத்தில் அவங்க ரொம்ப லோவா ஃபீல் பண்ணும்போது அவங்களோட செல்ஃப் டாக் திரும்ப அவங்கள பூஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷனுக்காக அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களே மோட்டிவேட் பண்ணிக்க கூடிய சக்தி அவங்களுடைய செல்ஃப் டாக்குக்கு இருக்கும். ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை செல்ஃப் டாக் மூலமா தீர்வு காணுவாங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். நான்காவது அடையாளம், நிறைய இருக்க வேண்டும் என்பதை விட தரமானதாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். நீங்க ஒரு விஷயத்தை கன்சியூம் பண்ணணும்னாலும் சரி, அல்லது நீங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னாலும் சரி, அது எல்லாமே தரமானதாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கும். அதாவது நான் ஒரு படம் பார்த்தேன் அப்படின்னா அந்த படம் இந்த குவாலிட்டிஸ் இருக்கிற மாதிரி இருந்தாதான் நான் பார்ப்பேன். வர்ற எல்லா படத்தையும் உட்கார்ந்து நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க ஒரு செயல் செய்ய போறாங்க அப்படின்னா அந்த செயல் எப்படிப்பட்டதாக இருந்தா அவங்க ஒரு பெஞ்ச் மார்க்கா செட் பண்ணி இருக்கிற வேல்யூவை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அடிப்படையில இருந்து எப்படி தரமுள்ள ஒரு விஷயத்தை உருவாக்குறது, குவாலிட்டியை எப்படி மெயின்டைன் பண்றது, இதுதான் குவாலிட்டி, இதுக்கு கீழே நான் போகக்கூடாது, இதை தாண்டி நான் ஒரு வேலையை செய்யக்கூடாது, இதை தாண்டி நான் ஒரு கருத்தை தெரிவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே சில எழுதப்படாத சட்டங்களை வச்சிருப்பாங்க. அதை அவங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த நம்பிக்கைகள் எல்லாம் ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் மாதிரி ஆக்ட் ஆகும். அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும் ஒரு பர்டிகுலர் குவாலிட்டிக்கு கீழே நான் குறைக்க மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. ஐந்தாவது அடையாளம், நீங்கள் அதீதமாக சிந்திப்பீர்கள். அதாவது அதிகமா ஓவர் திங்க் பண்ணுவீங்க. ஓவர் திங்கிங்கா அது நெகட்டிவான விஷயம் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது நம்ம மனசோட ஒரு இயல்பான நிலை தான். ஆனா அது நெகட்டிவா இருக்கா பாசிட்டிவா இருக்கா அப்படிங்கிறது நாம நம்முடைய எண்ணங்கள்ல, நம்முடைய சிந்தனைகள்ல எது மாதிரியான விஷயத்தை சிந்திக்கிறோம், அதன் மூலமா நமக்கு என்ன விளைவு கிடைக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து தான் ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது நெகட்டிவா இல்ல பாசிட்டிவா அப்படின்னு முடிவு பண்ண முடியும். எப்ப பார்த்தாலும் பிரச்சனைகளை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம், தவறான விஷயத்தை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வாழ்க்கைய உருப்படியா மேம்படுறதுக்கான விஷயத்தை பத்தி நம்ம சிந்திக்காம தேவையில்லாத ஏதேதோ விஷயங்கள் பத்தி மட்டும் நம்ம மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள், சிந்தனைகள் நமக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குன்னா அந்த திங்கிங் நெகட்டிவ் ஓவர் திங்கிங். ஆனா ஒரு சொல்யூஷனை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். நாம ஒரு வேலையை செய்ய போறோம், அந்த வேலையை எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இயல்பாகவே நம்ம மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால திடீர்னு ஒரு ஸ்பார்க் மாதிரி ஒரு ஐடியா ஃபிளாஷ் ஆகுது. இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னா இது பாசிட்டிவ் ஓவர் திங்கிங். ஆறாவது அடையாளம், சோம்பேறித்தனத்தை விரும்புவீர்கள். அது உங்களுக்கு நன்மை செய்யும். சோம்பேறித்தனம், தள்ளி போடுற பழக்கம் இதெல்லாம் மோசமானது தானே, கெட்டது தானே அப்படின்னு நினைக்கலாம். எஸ், இது உண்மைதான். ஆனா இது ஒரு விதத்துல மட்டும்தான் உண்மை. ஏன் இந்த அறிவாளிகள் எல்லா விஷயத்தையும் தள்ளி போடுறாங்க, சோம்பேறித்தனமா இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி இருக்கிறதுனால நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி டெவலப் ஆகுது அப்படிங்கறத அவங்க வாழ்க்கையோட ஏதோ ஒரு கட்டத்துல புரிஞ்சிருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணுனா கிரியேட்டிவ் ஐடியா வரும் அப்படின்னோ, இல்ல ஒரு கிரியேட்டிவ் ஐடியா வரட்டும் நான் அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டோ அவங்க செய்யணும்னு நினைச்ச ஒரு வேலையை செய்யாம தள்ளி போடுவாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு கிரியேட்டிவ் ஐடியா கிடைக்கும், கிடைச்ச உடனேயே அவங்க அதை தள்ளி போட மாட்டாங்க, உடனே வேகமா செஞ்சு முடிச்சிடுவாங்க. நமக்கு போர் அடிக்கும் போது, சோம்பேறித்தனம் அதிகமாகும் போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது, மைண்டை ரிலாக்ஸ் பண்றது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுவாங்க. இதை ஏன் அவங்க செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை பத்தி ரொம்ப நாளா சொல்யூஷன் தேடிக்கிட்டே இருந்திருப்பாங்க, இல்ல ஒரு வேலையை எப்படி செய்யலாம் அப்படின்னு ரொம்ப நாளா பிளான் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்துல அவங்க எதிர்பார்க்கிற மாதிரியான ஐடியாஸ் எதுவும் வந்திருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா வேலையும் ஒத்தி வச்சுட்டு ரிலாக்ஸா இருப்பாங்க, ஃப்ரீயா இருப்பாங்க. சில பேர் தூங்குவாங்க, சில பேர் டிவி பார்ப்பாங்க, சில பேர் படம் பார்ப்பாங்க, சில பேர் சும்மா இருப்பாங்க. இப்படி பண்றதுனால இவ்வளவு நாள் இவ்வளவு நேரமா நம்ம எதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தோமோ அந்த எண்ணங்கள் எல்லாம் செட்டில் ஆகி ஒன்னோடு ஒன்னு கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அவங்க சோம்பேறித்தனமா இருக்கிறதும், செய்ய வேண்டிய செயல்களை தள்ளி போட்டுட்டு அவங்க ஓய்வு எடுக்கிறதுனாலையும் அவங்களுடைய மைண்ட இவ்வளவு நேரம் எதுக்கு அதீத போக்கஸ் கொடுத்தாங்களோ, எந்த ஒரு விஷயத்துக்காக மண்டை உடைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதுல இருந்து அவங்களுடைய மைண்ட கொஞ்சம் வேற பக்கம் திசை திருப்புவாங்க. இப்படி பண்றதுனால
அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஐடியா ஸ்பார்க் ஆகும். அதனாலதான் தள்ளி போடுற பழக்கத்தையும் சோம்பேறித்தனத்தையும் இவங்க ஃபாலோ பண்றாங்க. 7வது அடையாளம், உங்களுடைய சுய கட்டுப்பாடு மிக மிக அதிகமாக இருக்கும். செல்ஃப் கண்ட்ரோல்னா என்ன? தான் ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா பண்ணுவாங்க, ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னா பண்ண மாட்டாங்க. சில நேரத்துல அவங்க எதிர்பார்த்த மாதிரி ப்ரொடக்டிவா அவங்களே வேலை செய்யல அப்படிங்கிற பட்சத்துல பனிஷ்மெண்ட் கூட கொடுத்துக்குவாங்க. அதாவது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்யாம தள்ளி போடுவாங்க. அதை செஞ்சா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க, அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இதை தள்ளி போடுறதுனால ஒரு செல்ஃப் பனிஷ்மெண்ட்டை கொடுத்து இதை செய்யணும் அப்படிங்கிற உத்வேகத்தை அதிகப்படுத்துவாங்க. சோ இந்த மாதிரி செல்ஃப் கண்ட்ரோலை அதிக அளவு இவங்க பயன்படுத்துவாங்க. அவங்களுடைய ரூல்ஸுக்கு தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுடைய விதிமுறைகளை அவங்க பின்பற்றுவாங்க, மீற மாட்டாங்க. நண்பர்களே, இதுதான் அந்த 7 அடையாளங்கள். இதுல எத்தனை அடையாளங்கள் உங்களுக்கு பொருந்துச்சு அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.